ஹைவேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு 350 100 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2025 நியூவாக லான்ச் பண்ண மாடல். ஸோ ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங் பைக் அப்படின்னா வந்து இந்த 350 100 தான். ஸோ இது வந்து மிட் வேரியன்ட் இப்போ நம்ம கையில் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய அப்பியரன்ஸ் தான். இந்த ஃப்ரண்ட் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து ஹெட்லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து இருக்குது. ஸோ டயர் ஆக்சுவலி நான் என்னோட ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷோரூமில் போய் ஃபஸ்ட்டு இந்த ராயல் என்ஃபீல்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட டயர் தான் பார்த்தேன். ஸோ நல்லாவே வந்து வித்து ரொம்பவும் பெருசாக இருக்குது. ஸோ மற்ற பிராண்டோட வண்டியெலாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டயர் வந்து உங்களுக்கு வித்து ரொம்பவும் பெருசாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு பேஸ் மாடல் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்போக் ஃபீல் தான் வரும். ஸோ இதில் வந்து அலாய் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து ஹாலோஜன் தான் வந்துருக்கு. ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து பேஸ் வேரியண்ட், மிட் வேரியண்ட், அதுக்கப்புறம் வந்து டாப் எண்டு. ஸோ டாப் எண்டுக்கும் மிட் வேரியண்ட்டுக்கும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்து மிட் வேரியண்ட்டுக்கு தான் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நான் வந்து இந்த வீடியோவில் எது ரொம்ப பெஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ரைட்வியூக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோடைய டேங்க் தான், ஃபியூவல் டேங்க்கு. ஸோ இங்கே வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரியோ ஒயிட் கலரு. ஸோ இன்னும் மற்ற வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. நான் அப்புறமா அதை வந்து சொல்கிறேன். இங்கே வந்து 3 கலர் காம்பினேஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா ராயல் என்ஃபீல்டு ஒரு பேட்சிங்கும் வந்துருக்கு. ஸோ இந்த ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ நிறைய வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. பேஸ் வேரியன்ட், மிட் வேரியன்ட், அதுக்கப்புறமா டாப் எண்டு. ஸோ இந்த 3த்துலையுமே வந்து எது ரொம்ப மாறும் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஃபீச்சர்ஸ் மாறும். அதுக்கப்புறமா வந்து இன்ஜின் எல்லாமே வந்து ரொம்பவே சேம் தான். ஸோ 350 தான். ஸோ 350னா வந்து 340 இது தான் உங்களுக்கு சிசி தான் வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராயல் என்ஃபீல்டு 100 350 அந்த பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பிரேக் இருக்குது. ஸோ பிரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கால் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டுமே வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துல வந்து டிஸ்க்கு, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வரும், பேக்கில் வந்து ட்ரம் வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்கிட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து ஸ்கிட் ஆகாதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல வந்து அட்வென்ச்சரஸ் ட்ரிப்லாம் போகும்போது இந்த வண்டி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சூட்டபுளாகவும் வந்து இருக்கும். இது வந்து பவர் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹசார்ட் லைட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. இது வந்து செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. இது வந்து லைட் டிம் டிப்பர் வந்து பாஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்குது. ஸோ அது லைட் வந்து ஆங்கிள் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் இருக்குது, ஹார்ன் இருக்குது. ஸோ இங்கே வந்து கிளச்சு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பைக் நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஆக்சசரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வண்டிக்கு வந்து நிறைய ஆக்சசரிஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து எதை ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக அதை நம்ம எதை போட்டுருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி செகண்ட் பேசஞ்சர் வந்து உட்காரத்துக்கு பின்னாடி வந்து பேக் ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சசரிஸில் நம்மளே வந்து பண்ணோம். ஸோ இது ஆக்சசரிஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் வராது, உங்களுக்கு பேக் ரெஸ்ட் வராது. இங்கே வெறும் ஹேண்டில் மட்டும் பிடிச்சிக்கிறதுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து செகண்ட் பேசஞ்சர் உட்காரும் போது வந்து இப்போ பிரேக் அடிக்கும் போது லைட்டாக பின்னாடி வருவாங்க. ஸோ அது வந்து சேஃப்டி இருக்காது. ஸோ என்ன கேட்ட வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பேக் ரெஸ்ட் போடுறது தான் வந்து பெட்டரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹோல்டர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சசரிஸில் வராது. ஸோ நம்மளே வந்து போட்டது. ஸோ இது வந்து ஃபியூவல் டேங்க் கவர். இது வந்து நம்மளாம் வந்து ஆக்சசரிஸில் வந்து ஆட் பண்ணது தான். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இங்கே வந்து டெம்பர்டு வரும் ஃபியூவல் டேங்குக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதை நீங்கள் வந்து போடுறதுனா கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இந்த பைக்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து இந்த பைக்கோட வெயிட். ஸோ வெயிட் வந்து 181 kg வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ஒரு டிரைவிங்கில் இருக்கீங்க. ஸோ சடனாக வந்து நீங்கள் ஏதாவது கீழே விழுந்துட்டிங்கன்னா ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்துட்டிங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு ஃபியூல் டேங்க் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் விழும்போது காலும் வந்து அடிப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 181 kg நம்ம வந்து கால் மேலே விழுந்துச்சுன்னா கால் வந்து ரொம்ப இதுவாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பம்பர் வந்து உங்களுக்கு ஆக்சசரிஸில் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் போடணும். ஸோ இது வந்து சாயும் போது வந்து பார்த்திங்கன்னா இது கீழே நல்லா தரையில் சாஞ்சு உங்களுக்கு காலுக்கு வந்து அடிப்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நான் வந்து சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய இடத்துலலாம் வந்து இப்போ வந்து சேகர் சகடிமெலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் எல்லாமே வந்து அதை வந்து இன்ஜினை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு வந்து இந்த சம் கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த சம் கார்டு போடலன்னா வந்து நிறைய டஸ்ட்டு அதெல்லாமே வந்து இன்ஜின் உள்ள போகும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் போட்டிங்கன்னா வந்து நம்ம அப்படியே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பேக் வியூவில் வந்து உங்களுக்கு இங்கே நம்பர் பிளேட் வரும்.
ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் வந்து உங்களுக்கு இது நேம் வந்து தெரியும், அந்த போர்டு வந்து நம்பர் பிளேட் வந்து தெரியணுன்றதுக்காக வந்து உங்களுக்கு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பிரேக் பிடிச்சா வந்து இங்கே லைட் எரியும். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலை கம்பேர் பண்ணும்போது இந்த பேக் வீல் வந்து உங்களுக்கு பெருசாக வித்து வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் ஏன்னா நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்குன்றதுக்காக வந்து இங்கே வித்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பேசஞ்சர் யாராவது வந்து லேடிஸ் வந்து உட்காராங்கன்னா அவங்களோட இது ட்ரெஸ் வந்து உள்ளே போய் வீலில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து இங்கே சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே செகண்ட் பேசஞ்சர்ஸ் வந்து ஏறி நல்லா உட்காரத்துக்காக வந்து இங்கே ஃபுட் ரெஸ்ட் வந்து நம்ம இது ஆக்சசரிஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுது. ஆனால் இவங்க வந்து ஆக்சசரிஸ் இல்லாமல் வந்து என்ன வருதுன்னா இங்கே ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து வருது. இது வந்து அடிஷ்னலாக நம்ம போட்டது. அதுக்கப்புறமா சைட் ஸ்டாண்டு, இது ஃபுல் ஸ்டாண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிக்கர் வராது, நீங்கள் வந்து பவர் பட்டன்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து எப்போவுமே தர கியர் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற வண்டியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கால் வந்து இங்கே இப்போ நீங்கள் வந்து கியர் மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பின்னாடி வந்து உங்களுக்கு லிவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த லிவர்லேருந்து நீங்கள் கால் வச்சுட்டு இது கியர் மாற்றுற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது லிவர் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போது ஆன் பண்ணி அந்த உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து சைட் ஸ்டாண்டில் இருக்குது. ஸோ சைட் ஸ்டாண்டில் போது ஆன் ஆகாது, சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து கிளச் பிடிச்சிட்டு அது முன்னாடி வந்து ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நியூட்ரலில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே கீழே இந்த லிவர் வந்து கீழே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் வந்து இருக்கும். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு கியர்லேருந்து இப்படி மேலே தூக்குனீங்கன்னா ரெண்டாவது கியரு, ஸோ மூணாவது, நாலாவது, அஞ்சாவது. ஸோ மொத்தமாக வந்து 5 இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எல்இடியில் வந்து உங்களுக்கு தரல. ஸோ அதுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து மைலேஜ் நீங்கள் எவ்வளோ பார்க்கணும், ஸோ ட்ரிப் ஏபி இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ட்ரிப் ஏ காட்டுது, ஸோ ட்ரிப் பி, அதுக்கப்புறமா வந்து ஸ்பீடோமீட்டர், அது மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ராயல் என்ஃபீல்டு வந்து இப்போ ட்ரிப்பர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டுன்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில், ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் நீங்கள் வந்து ஒரு பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்டினேஷன் எங்கே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நீங்கள் வந்து இது கூட வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஷோரூமில் வாங்கும் போதே வந்து உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியும் இல்லைனா வந்து இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் டிவைஸ்னு கொடுத்து நீங்கள் வந்து நிறைய டிவைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் இல்லாதெல்லாம் வந்து இருக்குது. நான் வந்து மேப் போட்டிருக்கேன். ஸோ கெட் டைரக்ஷன்ஸ்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்ட் நேவிகேஷன் கொடுத்தா இங்கே வந்து காட்டும். ஸோ நேவிகேட் பண்ணது, ஸோ ரைட் திரும்புங்க, இங்கே லெஃப்ட் திரும்புங்கன்னு, ஸோ அது மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ இந்த 2025 மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பழைய மாடல்ஸுமே வந்து பழைய 100, 350 மிட் வேரியண்ட்டு, டாப் அண்ட் இதில் எதுவுமே வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் தான் கொடுக்கல. ஸோ இப்போ நியூவாக மாடல்ன்றதுனால வந்து இது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி ரெக்கமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிட் வேரியண்ட்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ மிட் வேரியண்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ நீங்கள் வந்து பேஸ் வேரியண்ட் ஏன் நான் வந்து வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்இடி வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இது ஹாலோஜன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து ட்ரிப்பர் வந்து நேவிகேஷன் வராது. ஸோ இந்த பட்டனுமே வந்து உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறமா வந்து ஸ்போக் வீல் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு, பேக்கில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. வந்து இதில் வந்து டியூஎல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிட் வேரியண்ட்லேயே டியூஎல் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் வந்து சிங்கிள் ஏபிஎஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்கிட்டாக இருக்க வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிட் வேரியன்ட் தான் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். ஸோ ரொம்பவும் ப்ரைஸ் அஃபோர்டபுள், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் பைக், ரொம்ப பாப்புலரான பைக்கு இந்த ஹண்டர் 350 தான். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து டாப் எண்ட் வேரியன்ட் வந்து ஏன் நான் வேணான்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாப் எண்டில் வந்து ஃபீச்சர்ஸ் இதுவும் ரொம்ப எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இன்ஜினுமே அவங்க வந்து மாற்றலை. ஜஸ்ட்டு கலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே நான் வந்து போடுறேன். ஸோ அந்த கலர்ஸில் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஹண்டர் 350 மாடலில் வந்து எதெல்லாம் நியூவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பைக் இந்த ஹண்டர் 350லேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது வந்து இந்த சஸ்பென்ஷன் தான். ஸோ போன மாடல் எல்லாமே இந்த சஸ்பென்ஷன் வந்து 2வது சீட்டு, அது செகண்ட் பேசஞ்சர் உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்து ரொம்பவும் மேடு பள்ளத்துலலாம் ஏறி இறங்கும்போது பேக் பெயின் வருதுன்னு சொல்லிடுறாங்க. டென்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஹண்டர் 350 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டைட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ 4 விரலை பிடிச்சி அமுத்தி இது கியரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது வந்து 2025 மாடல் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் விரல்லையே வந்து நம்ம கிளச்சை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் வந்து இது பண்ணி இது ஆக்சிலேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், கியரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கிரவுண்ட் லெவல். ஸோ கிரவுண்ட் லெவல் வந்து போனதுன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது இடிக்குதுன்னு வந்து கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த நியூ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 10 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போனது வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ போன மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 10 இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 160 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே ஏறி இறங்கும்போது உங்களுக்கு கீழே இன்ஜின் வந்து எதுவுமே அடிப்படாது. இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக வந்து இருக்குது. இப்போ வந்து மிட் வேரியன்ட், இது பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ஒரே ஒரு கலரில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரி பிளாக்கு. இப்போ நீங்கள் வந்து மிட் வேரியண்ட்டுக்கு வந்தீங்கன்னா மொத்தமாக 3 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து கிராஃபைட் கிரே, அதுக்கப்புறமா வந்து டேப்பர் கிரே, இன்னொன்று வந்து இப்போ ரியோ ஒயிட்டு. ஸோ அதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறமா வந்து டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ பிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் லண்டன் ரெட் வந்து இருக்குது. ஸோ ரிபல் ப்ளூ வந்து இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு யூசர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹண்டர் 350 பைக் வந்து ரொம்பவும் வந்து விரும்பி நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. இப்போ வந்து இந்த நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்கன்றதுனால நிறைய பேர் இது வந்து பாப்புலர் ஆகிடுச்சு இந்த பைக்கு. ஸோ நிறைய பேரும் வந்து வாங்குறாங்க. ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்குது. ஸோ ரொம்பவும் அஃபோர்டபுளாகவும் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி நான் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், கம்பேரிசன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற டிசைன் நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.